இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஆட்சியில் இருந்தபோதுதான் கல்வி மாநில பட்டியலிலிருந்து பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டது. மாநில உரிமைகள் பற்றி பேச திமுக மற்றும் அதிமுகவிற்கு தகுதி இல்லை என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்க பாஜகவினர் பேனர் வைத்துள்ளனர். பீளமேடு பகுதியில் உள்ள பேனரை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள் பேனரில் இருந்த அமித்ஷா புகைப்படத்தை குப்பை தொட்டியில் போட்டுள்ளனர். அதனை கண்டித்து பீளமேடு காவல் நிலையம் முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் அகற்ற முயன்ற போது பாஜகவினர் மற்றும் போலீசாருக்கு இடையே சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். எங்களை ஏமாற்றினால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏமாறும். 2026இல் எங்கள் பணியை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துவோம். 4 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என ஜாக்டோ ஜியோ குற்றச்சாட்டு. வருமான வரி வழக்கை எதிர்கொள்ள நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து 467 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் எஸ்.ஜே. சூர்யா மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ததற்கு நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை பிரித்தால் தமிழகம் 8 தொகுதிகளை இழக்க நேரிடும். இது குறித்து விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மும்மொழி கற்க தடை இல்லை, ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் CBSE அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா ஸ்டாலின் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. IPL 2025 தொடருக்கான பயிற்சியில் ஈடுபடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சில வீரர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர். விரைவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சியை தொடங்க உள்ளனர். திமுக இழந்து வரும் மக்கள் ஆதரவையும் அதிமுக இழந்து வரும் தொண்டர்கள் அபிமானத்தையும் தாவேகா தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் மொத்தமாக அள்ளிக்கொண்டு போகிறது. 2ஆம் ஆண்டின் நீட்சியில் 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் என OPS ஆதரவாளராக இருந்த மருது அழகராஜ் பதிவு. தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த ரஞ்சனா நாச்சியார் பாஜகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். விரைவில் விஜயின் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூரைச் சேர்ந்த சிறுமி நன்முகை மத்திய அரசு நிதி தரலனா என்ன, நான் தருகிறேன் என்று 10,000 ரூபாயை காசோலையாக அனுப்பி நெகிழ வைத்திருக்கிறார். நெகிழ வைத்த நன்மகள் நன்முகையின் உணர்வுதான் நம் தமிழ்நாட்டின் உணர்வு. இது இன்பத் தமிழ்நாடு. இங்கே ஆதிக்கத்திற்கு இடமில்லை, ஓடு என்று துணிந்து சொல்லும் வலிமை நமக்கு உண்டு என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்திலிருந்து ஆதிஷி உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் 11 MLAக்களை இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் விஜேந்தர் குப்தா உத்தரவிட்டார். மத்திய அரசிடம் ஈகோ பார்க்கிறது மாநில அரசு. தங்கள் குழந்தைகளை ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு பொது இடத்தில் ஹிந்தி எழுத்தை அழிக்கின்றனர். ஹிந்தி இல்லாவிட்டால் வெளி மாநிலத்தவர் எப்படி ஊர் பெயர்களை புரிந்து கொள்வர்? ஆங்கிலத்தை வளர்ப்பார்களே தவிர இன்னொரு இந்திய மொழியை வளர்க்க மாட்டார்கள் என தெரிகிறது என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்வது வெட்கக்கேடானது. நிர்வாக திறமையின்மையை மறைக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதமாக லஞ்ச ஒழிப்பு சோதனை உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் எவ்வித வருமான வரி சோதனையும் நடைபெறவில்லை. TDS எனப்படும் வருமான வரி பிடித்தம் தொடர்பாக சரிபார்ப்பு நடக்கிறது. இது வழக்கமான அலுவலக நடைமுறைதான் என்று தமிழ்நாடு மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. மேல்மலையனூர் தேர் திருவிழாவை ஒட்டி மார்ச் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் 15ஆம் தேதி வேலை நாளாக செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரனின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தமிழ்நாட்டிற்கு தண்டனை தருவதா என்று நாடாளுமன்ற தொகுதிகள் குறைப்பு விவகாரம் குறித்து சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக துறை தலைவர்களை தகுதி, திறமை அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க கொண்டு வந்த திருத்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெறும் தாவேகா ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டு விழாவில் சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் பேச உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி அவரது வீட்டிற்கு வருகை தந்து ஆதரவு தெரிவித்தனர். டீப்சீக் செயலி தீங்கு விளைவிக்கும் என்றால் அதனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை ஏற்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதா என்பது குறித்து அதிமுக ஆலோசித்து அறிவிக்கும். வடக்குக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதி என்பது இந்திய அரசமைப்புக்கு எதிரானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள முடியாததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிப்பதால் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது. மத்திய அரசு பின்பற்றும் நடவடிக்கையால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து உயிர் தியாகம் செய்தவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக நாடகம் என்கிறார் அண்ணாமலை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாலியல் புகார்களை கவனிக்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு உள்ளதா என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை திணிப்பதை ஏற்க முடியாது. கல்வி பொதுப்பட்டியலில்தான் உள்ளது, மத்திய பட்டியலில் இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கல்வி பேரிடர் நிதி வழங்காதது நேரு மற்றும் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா கருத்தை கண்டித்து கோவையில் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் அனைத்தும் பராமரிப்பு பணி காரணமாக பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மார்ச் 2ஆம் தேதி இரவு 10 மணி வரை நிறுத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை டைடல் பூங்கா சந்திப்பில் 27.50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மார்ச் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள கோவை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இருப்பார் என தகவல். கும்பமேளாவில் தேடி வந்த எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கிடைத்தது. பருந்துகள் கண்களுக்கு பிணங்கள் மட்டுமே தெரிந்தன. பன்றிகள் கண்களுக்கு அசுத்தம் தெரிந்தது. உணர்வுபூர்வமான மக்களுக்கு தங்கள் உறவுகளுடன் அழகான நினைவுகள் கிடைத்தன. நேர்மையானவர்களுக்கு நன்மை கிடைத்தது. பக்தர்கள் கடவுளை கண்டனர் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க கோரி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனை நேரில் சந்தித்து திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் கோரிக்கை வைத்துள்ளார். மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பிறகே மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்படும். தற்போது 11,300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடாக உள்ளது. திட்டம் செயல்படுத்தப்படும் போது நிதி தேவை மாறுபடும். மீனாட்சியம்மன் கோவிலில் இருந்து பாதுகாப்பான தூரத்தில் பணிகள் நடைபெறும் என்பதால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் சித்திக் தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் பிப்ரவரி 27ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், கீழ் ஜாதி என சொல்லும் அத்தனை ஜாதியினரும் IAS, IPS ஆவதற்கு காரணமான ஒரே போராளி பெரியார்தான் என்று நடிகர் சிவகுமார் பேச்சு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவை தோற்கடிப்பேன். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை உயர்த்தவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்வேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் காமெடியான சவாலை விடுத்துள்ளார்.
ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையேயான போட்டி மழை காரணமாக ரத்தான நிலையில் 2 அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டம் காரணமாக 48,000 ஆசிரியர்கள் பணிக்கு செல்லவில்லை. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் 15,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலிருந்து மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பழிவாங்கும் நோக்கில் கோவை அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் திமுக அரசு லஞ்ச ஒழிப்பு சோதனை செய்துள்ளது. எந்த சோதனைகளுக்கும் அதிமுக ஒருபோதும் அஞ்சாது, திமுகவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் எண்ணமாக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் தந்தை மகனை கொன்ற வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன் குமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக திராவிட கழக துணைத் தலைவர் பூங்குன்றன் உள்ளிட்டோர் மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சேலத்தில் நடைபெற்ற பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார்.